நம்முடைய அடையாளம், நான் யார் என்பதை என்னுடைய செயல் தீர்மானிக்க கூடாது. இயேசு சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அந்த செயல் என்னை தீர்மானிக்கணும். நான் முழு இருதயத்தோடு நம்புகிறது என்னதென்றால், சிலுவை ஒரு வித்தியாசத்தை, ஒரு பிரிக்கக்கூடிய, ஒரு டிவைட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடமாக சிலுவை மரணம் இருக்கிறது. கவனிங்க, பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது, அதான் பழைய ஏற்பாடுன்னு சொல்லுகிறோம். அந்த பழைய உடன்படிக்கையில் சில அக்ரிமெண்ட் இருக்கிறது. அக்ரிமெண்ட்னா நிபந்தனைகள், சில கோட்பாடுகள் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை எப்படி செயல்படும் என்று ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு வாழும் பொழுது அந்த அக்ரிமெண்ட் படி தான் நாம் வாழ வேண்டும். அந்த காலகட்டத்தில் பழைய உடன்படிக்கை நிபந்தனைகள், கோட்பாடுகள் சரி. இன்னைக்கு நாம் வாழுகிறது சிலுவைக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச், ஒரு டிவைடு, ஒரு மாறுதல் உண்டாயிருக்கிறது, ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே வாழக்கூடிய நாம் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே உள்ள அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்து அதன்படி வாழணும். ஏன்னா உடன்படிக்கை மாறிடுச்சு. உடன்படிக்கை மாறினதுக்கு அப்புறம் பழைய உடன்படிக்கையின் ரூல் படி நான் வாழ்கிறேன்னா நான் அந்த உலகத்தில் சக்ஸஸாக வாழ முடியாது. ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்க, முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, அங்கே ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணீங்க, அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அந்த கம்பெனியில் வருஷத்துக்கு சம்பளம் உங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ புது கம்பெனிக்கு போயிட்டீங்க, வருஷத்துக்கு சம்பளம் 20 லட்சம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் 20 லட்சத்தை எதிர்பார்ப்பீங்களா, 10 லட்சத்தை எதிர்பார்ப்பீங்களா? ஏன்? அக்ரிமெண்ட் மாறிடுச்சு. அக்ரிமெண்ட் மாறினதுக்கு அப்புறம் எந்த அக்ரிமெண்ட் போட்டோமோ அந்த அக்ரிமெண்ட் படி தான் நாம் அவங்களோட இடைபடுகிறோம். பழைய உடன்படிக்கையில் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அந்த உடன்பாடு அந்த உடன்படிக்கையின் காலத்தில் சரி. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, இந்த உடன்பாடு இந்த உடன்படிக்கை உட்பட்ட மக்களுக்கு சரியா இருக்கிறது. விலைக்கு சொல்றேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் சொன்னார், யாத்திரா 34:7 வாசிங்க அதை. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இது பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒரு அக்ரிமெண்ட். குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விட மாட்டார். பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படும்னா, உங்க அப்பா ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிறாரு, தேவனுடைய கட்டளைகளை நிபந்தனைகளை மீறி இருக்கிறாரு, பாவம் செஞ்சிருக்கிறாருன்னா அதனுடைய தண்டனை உங்களிடத்திலையும் உங்கள் பிள்ளைகளிடத்திலையும் சந்ததி சந்ததியாக தொடரும். அதனால தான் எரேமியால சொல்லப்பட்டிருக்கு, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பல் கூசி போனதுன்னு இருக்கு. அப்பா அம்மா செஞ்ச பாவம் அதனுடைய தண்டனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தொடரும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கையில் உள்ள அக்ரிமெண்ட்டாக தான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றாரு, உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் எந்த காரணத்தை கொண்டு நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறார். எந்த சூழ்நிலையும் எபிரேயர் 8:10 எபிரேயர் 10:10 உன் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நான் இனி நினையாதிருப்பேன் சொல்லியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை உட்பட்டதுக்கு அப்புறம் இந்த உடன்படிக்கை உட்பட்டு தான் தேவனோடு போகணும். மார்க் எடுப்போம். மார்க் 2ஆம் அதிகாரம், மார்க் 2:21. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும், பீறுதலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்தியில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகள் வார்த்த வைக்க வேண்டும். கவனிச்சுட்டு வாங்க. எதை குறித்து பேசுறாருன்னா உடன்படிக்கை குறித்து பேசுறாரு. ஒரு திராட்சை ஜூஸ் எடுக்கிறாங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட அந்த லெதருக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அது லெதருக்குள்ளே ஊற்றி வைக்கும்போது இந்த புது திராட்சை ரசம் புளிக்கும். புளிக்க புளிக்க என்ன செய்யணும்னா அந்த லெதர் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது இது எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படி
நல்லா அகலமாக இருக்குன்னு நினச்சி அதில் நிறைய நீங்கள் திராட்சை ரசத்தை ஊற்றுனீங்கன்னா, இந்த புது திராட்சை ரசத்தை ஊற்றுனீங்கன்னா, பழைய துருத்தியில் ஊற்றுனீங்கன்னா, இதுவும் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது துருத்தி கிழிஞ்சிரும், திராட்சை ரசமும் வீணாக போயிடும். புது திராட்சை ரசங்கிறது புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கை கொண்டு போய் பழைய துருத்தியில் வைக்கக்கூடாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது. புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில் தான், அந்த அக்ரிமெண்ட்டில் தான் போகணும். ஆனால் இன்னைக்கு சபை பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மிக்ஸ் பண்ணுது, இணைக்குது, ஒன்றா இணைக்குது. அதனால தான் மக்கள் அவங்களால ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியல. இன்னும் மக்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் ரட்சிக்கப்பட்ட பாவிங்கிறாங்க. தெரியுமா? ஒன்று நீங்கள் பாவியாக இருக்கணும், இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டணும். ஏன் தங்களை ரட்சிக்கப்பட்ட பாவின்னு சொல்கிறாங்கன்னா, தங்களுடைய பிஹேவியரை பார்க்குறாங்க, தங்கள் செயல்பாடுகளை பார்க்குறாங்க. தங்கள் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இன்னும் நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவனை போல அவங்களுக்கு தெரியலை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கோம், ஆனால் பிஹேவியர் சரியாக இல்லாதனால பாவியாகவும் இருக்கிறோம். அவர்களுடைய அடையாளத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், தங்களுடைய செயலின் அடிப்படையில் தீர்மானிக்கிறார்கள். நம்முடைய அடையாளம், நான் யார் என்பதை என்னுடைய செயல் தீர்மானிக்கக்கூடாது. இயேசு சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அந்த செயல் என்னை தீர்மானிக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால், என்னுடைய செயல் ஒருவேளை தவறாக இருந்தால் கூட நான் பாவி அல்ல, நான் நீதிமான். ஏனென்றால் என் செயல் என் அடையாளத்தை தீர்மானிப்பது கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என் கூட ஒரு பையன் படித்தான், கணேஷ் பாண்டியன். அந்த பையன் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கொஞ்சம் ஃபீமேல் கேரக்டர் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொம்பளை மாதிரி பேசுவான், பொம்பளை மாதிரி நடந்துக்குவான். ஆனால் அவன் ஆம்பளை. அதனால் அவன்கிட்ட சொல்லுவேன்டி, கணேச பாண்டியன் ஆம்பளைடா, ஆம்பளை மாதிரி பேசுகிற, ஆம்பளை மாதிரி நடறா, கூணிக்கிட்டு நடக்காதரா, ஒரு மாதிரியா பொம்பளை மாதிரி பேசாதரா, போல்டா பேசுகிறாமே. அப்போ ஜிம்மு உள்ளே இருக்கும். அதில் அவனை கூட்டு போய் பண்ணச்சோடனே பார் விளையாடுவான். செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஆள் அப்படி ஜைஜாண்டிக்காக மாறினா, பேச்சு ஆம்பளை மாதிரி மாறிடுச்சு, நட ஆம்பளை மாதிரி மாறிடுச்சு. அவனை ஆம்பளைன்னு சொன்னதுனால அவன் ஆம்பளையாக மாறலை, அவன் ஆம்பளை, ஆனால் செயல் சரியில்லை. சபையில் என்ன சொல்லணும்னா, ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவியை போல நடந்து கொண்டால் கூட அவனை பாவின்னு சொல்லக்கூடாது. என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டிருக்கான், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறான்னா அவனை ஒவ்வொரு நாளும் அவன் செயல் சரியில்லைன்னா கூட நீ நீதிமானியா பரிசுத்தமானியான்னு சொன்னோம்னா, அதில் அவனுக்கு நடந்ததை, நான் நீதிமானாக இருக்கிறேன் பரிசுத்தமானாக இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து அறிந்து விசுவாசித்து செயல்பட்டான் என்றால் செயல் மாறும். பிஹேவியர் அடையாளத்தை தீர்மானிக்காது, செயல்பாடுகள் அடையாளத்தை தீர்மானிக்காது, அடையாளம் செயலை தீர்மானிக்குது. கையில் ஊதி சொல்லுவான், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கிறேன், தேவனே என்னை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தேவனே என் நீதியாக இருக்கிறார். ஆமென். இந்த நீதி நம் சம்பாதித்த நீதி அல்ல, இந்த நீதி நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட நீதி.